ஒவ்வொரு நாளும் நம்ம இட்லியை ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு என்ன செய்யலாம் தொட்டுக்கிறதுக்கு, சைட் டிஷ்ஷாக சாம்பார் வைக்கலாமா, சட்னி வைக்கலாமா, இப்படி யோசித்து மண்டே போட்டு பிச்சுக்கிறோம். அதுக்கு தான் ஒரு சிம்பிளான ரொம்ப சின்ன விஷயம். இட்லி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பொடி உங்கள் வீட்டில் எந்த பொடி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். நான் இப்போ கருவேப்பிலை பொடி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை பொடின்னு சொன்னாங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க. இதில் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை சேர்த்தா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்கிறீங்க அப்படின்றாங்க. அதனால் தண்ணியில் குழச்சி நம்ம செய்யலாம் அப்படின்னு தண்ணி அதை மிக்ஸ் பண்ணி இட்லி அதில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண இட்லியை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சோம்னா அந்த பொடி அந்த இட்லிக்குள்ளே இறங்கி கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் அதை அப்படியே காற்றாட விட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. வச்சு இந்த இட்லியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண அந்த பொடி இட்லியை அந்த பேனில் வச்சு கொஞ்சம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மிதமான சூட்லேயே திருப்பி விட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா மொறுன்னு வர மாதிரி இருந்தால் பசங்க ரொம்ப கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு விரும்பி சாப்பிடுவாங்க. 2 இட்லி தான் சாப்பிட்ற பசங்க கூட உண்மையிலே 4 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா டேஸ்ட்டாக இருக்கும். அது மேலே அப்படியே கருவேப்பிலை தூவி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இது இந்த கருவேப்பிலையை வச்சு செய்கிற இட்லி. இதே மாதிரி இன்னும் கூட செய்யலாம். இப்போ உங்கள் வீட்டில் இட்லி பொடி இருந்தால் இட்லி பொடியிலையும் செய்யலாம், பூண்டு பொடியில் செய்யலாம், தனியா பொடியில் செய்யலாம். இப்போ நான் பூண்டு பொடியில் இன்னொரு விதமாக செய்கிறேன். இதே மாதிரி தான் பூண்டு பொடி போட்டு, ஆனால் இதில் நான் தண்ணி சேர்க்கலை, எண்ணெய் தான் சேர்க்குறேன். எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இந்த பூண்டு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, வறுக்கடலை, பூண்டு, மிளகாய், உப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இது அரைக்கிறது. இந்த மாதிரி அரைச்சி அதில் எண்ணெயில் குழச்சிட்டு இப்போ இட்லியை ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இட்லியை இந்த பொடியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்ச நேரம் இப்படி அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி பேன் ஒன்று எடுத்துக்கிட்டு அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் இந்த இட்லியை போட்டு அப்படியே அப்படியும் நல்லா 2 பக்கமும் கொஞ்சம் மொறுன்னு வர வரை மீடியத்தில் வச்சு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு ஒரு பொடியை கொடுக்கறதோட இந்த மாதிரி 2-3 பொடியில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, என்னடா இது க்ரீன் கலரில் இருக்குது, இது எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு வித்தியாசமாக இருக்குன்னு அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் வேற விட்டாச்சு. இந்த மாதிரி விதவிதமாக கொஞ்சம் மெதுவாகவே செஞ்சு சுட குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அட்டகாசமாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் டெய்லி சாம்பார், சட்னி இப்படி செய்யறதை விட இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான செஞ்சு கொடுத்தீங்களா, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பொடி இட்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி இது செய்யறது. வேலையும் மிச்சம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நேரம் நம்ம அடுப்பாடண்டு இருந்து கஷ்டப்படுறத விட இது மாதிரி சிம்பிளான டிஷ் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் சந்தோஷமாக இருங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு சமைச்சா சாதாரண சமையல் கூட சரித்திரம் படைக்கும். கரெக்டா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.